கர்த்தர் இப்போ இந்த எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கிட்டு கொண்டு வரணும்னா ஒரு தலைவன் அவர் நிச்சயமாக எழுப்பணும். அப்போ அந்த தலைவன் இங்கேருந்து தான் வருவான். அப்போ அந்த தலைவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு செயலை செய்கிறான். அப்போது அவனுக்கு நல்லா தெரியுது இங்கே ஒரு காரியம் வரப்போகுது அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கிறத விட பிசாசுக்கு தெரியும். இவன் லைஃபு சும்மா விட்டோம் அப்படின்னா இவனுடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும், இவனுடைய அபிஷேகம் வேறு மாதிரி இருக்கும். இவன் ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது, இவன் ஒரு தீர்க்க தரிசனமான செயல். தீர்க்க தரிசனம்னா இவனுக்கு மட்டும் நடக்கும். ஆனால் தீர்க்க தரிசனமான செயல்னா அவனுடைய ஒரு சந்ததியவே வெளியே அவன் கொண்டு வரவனா இருப்பான். ஒரு ஜெனரேஷனை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான்குள்ள விடுறவனா இருப்பான். அவன் தன்னை விடுதலை ஆக்குறவனா இருக்க மாட்டான். தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் தன்னை மட்டும் விடுதலை ஆக்கிட்டு போவான். ஆனால் தீர்க்க தரிசன செயலோட பிறந்திருக்கிறவன் மற்றவனையும் சேர்த்து விடுதலை ஆக்கிட்டு கொண்டு போவான்.